ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம மேனிஃபெஸ்டிங் மணி அப்படிங்கிறத தமிழில் பார்க்கலாம். பணத்தை எப்படி ஈர்க்கிறது, நம்மளோட எண்ணங்கள், உணர்வுகள் மற்றும் நம்மளோட செயல்களை நம்ம ஒருமுகப்படுத்தி செல்வத்தை ஈர்க்க போகிறோம். அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இதை நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன், அதாவது ஈர்ப்பு விதி மூலமாக நம்ம என்னென்ன வழிகள் இருக்குன்னு பார்க்கலாம். முதல் விஷயம், நம்மளோட இலக்கை தெளிவாக வைக்கணும். நம்மளுக்கு எவ்வளோ பணம் தேவை அப்படிங்கிறதையும், அது எதுக்காக தேவை அப்படிங்கிறதையும் நம்ம தெளிவாக ஒரு பேப்பரில் எழுதிக்கணும். எனக்கு நிறைய பணம் வேண்டும் அப்படிங்கிற பொதுப்படையாக சொல்லாமல், இந்த 2026ஆம் ஆண்டிற்குள்ளே எனக்கு இவ்வளோ தொகை வேணும் அப்படின்னு நம்ம கரெக்டாக எழுதிக்கணும் அந்த பேப்பரில். ரெண்டாவதாக நம்ம என்ன செய்யணும்னா, நேர்மறையான வாக்கியங்களை தினமும் நம்ம காலையிலையும் இரவுலையும் சொல்லணும். அதாவது இதை நம்ம ஆழ் மனத்தில் பணத்தை பற்றிய நேர்மறையான எண்ணங்களை நமக்குள்ளே விதைக்கும். உதாரணத்துக்கு சொல்லப்போனால், செல்வம் என்னை நோக்கி தங்கு தடையின்றி வந்து கொண்டிருக்கிறது, நான் ஒரு பண காந்தம், பணம் எப்போதும் என்னிடம் வந்து சேர்கிறது, பணத்தை நிர்வகிக்கும் அறிவு என்னிடம் பெறுகிறது. இந்த மாதிரியான அஃபர்மேஷன்ஸை தினமும் நீங்கள் சொல்கிறனால உங்களோட எண்ணங்களில் பணத்தோட உறுதிமொழி அதிகமாகும். மூணாவதாக காட்சிப்படுத்துதல். அதாவது நம்மளோட வங்கி கணக்கில் நீங்கள் விரும்பிய தொகை இருப்பது போலவும், அந்த பணத்தை கொண்டு உங்களோட தேவைகளை நீங்கள் நிறைவேற்றிக் கொள்வது போலவும் கற்பனை செய்யணும். அந்த தருணத்தில் நீங்கள் அடையும் மகிழ்ச்சியையும் நிம்மதியையும் உண்மையாகவே இருக்கிற மாதிரி விஷுவலைசேஷன் பண்ணி உணரணும். நான்காவதாக, பணத்தின் மீது நன்றியுணர்வு இருக்கணும். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற பணத்திற்கு நன்றி சொல்லணும். ஒரு சிறிய தொகையை செலவு செய்யும் போது கூட, இந்த தொகையை செலவழிக்க என்னிடம் பணம் இருக்கிறதே அப்படின்னு சொல்லி நம்ம கிராட்டிடியூடாக இருக்கணும். நம்மளோட கையில் இருக்கிற பணத்தை நேசித்தா மட்டும்தான் அது நம்மக்கிட்ட தங்கும். ஐந்தாவதாக, தடையான எண்ணங்களை நம்மக்கிட்ட இருந்து நீக்கிடணும். பணம் தீயது, பணக்காரர்கள் எல்லாம் கெட்டவங்க அப்படிங்கிற எதிர்மறையான எண்ணங்களை நம்ம மாற்றணும். பணம் அப்படிங்கிறது ஒரு கருவி. அதை கொண்டு தான் நம்ம நமக்கும் சரி மற்றவங்களுக்கும் சரி நல்லது செய்ய முடியும் அப்படிங்கிறத நம்ம நம்பணும். அதுபோல் ஆறாவதாக, செயல்முறை மற்றும் வாய்ப்புகள். நம்ம வெறும் கனவு மட்டும் காணக்கூடாது. நம்மளோட இலக்கை அடைய தேவையான திறமைகளையும் நம்ம வளர்த்துக்கணும். பணத்தை ஈர்ப்பதற்கான புதிய வாய்ப்புகள், அதாவது புதிய தொழில் இல்லை முதலீடு வரும்போது அதை தயக்கமின்றி நம்ம பயன்படுத்திக்கணும்.